இடத்திலே ஒரு சம்பவத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த காலத்திலே இருக்கிற வாலிப பிள்ளைகள் மற்றும் எல்லாருக்குமே இருக்கிற ஒரு ஒரு சூழ்நிலை தான் நாங்கள் வேதத்திலிருந்து நாங்கள் பார்க்க போகிறோம். இன்னைக்கு எல்லாரும் எதிர்பார்க்கிற காரியம், திடீரென்று என்ன செய்ய வேண்டும்? திடீரென்று பணக்காரன் ஆகிடணும். எப்படியாவது என்ன செய்யணும்? யார் விட்டு கழுத்தையாவது நெரிச்சு இல்லை ஏதாச்சும் பண்ணி என்ன செஞ்சிடணும்? உடனே என்ன செஞ்சிடணும்? சொல்லுங்க, பணக்காரன் ஆகணும், கார் வாங்கணும், வீடு வாங்கணும், அப்படி ஒரு நட்பாசையான ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு எல்லாருக்குமே நமக்கு கஷ்டப்பட்டு கடினமாய் உழைத்து அந்த வருமானத்தை எடுத்து செய்வோம் என்கிறது இல்லாதபடி இன்றைக்கு திடீரென்று என்ன செய்ய வேண்டும்? ஏதோ ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி, அதுபோல வேதத்திலையும் ஒரு சம்பவம் ஒன்று இருக்கிறது. அதை தான் இன்றைக்கு நாங்கள் வாசிக்க போகிறோம். எல்லா காலத்திலுமே மனுஷர்களுக்கு ஒரே ஒரு ஆசையே பண ஆசை. வேதம் சொல்லுகிறது, பண ஆசை எல்லாவற்றுக்கும் வேறாக இருக்கிறது என்று சொல்லி. அது நன்மைக்குள்ளதுதான், ஆனால் நம்ம எல்லாருக்கும் தேவைதான். ஆனால் அது அதிகமாக இருந்தால் மனுஷனுக்கு மனநோய் வந்துடும். அது குறைவா இருந்தாலும் என்னதாயிரும்? மனுஷனுக்கு மனநோய் உண்டாயிரும். அது அவனுக்கு ஏற்றபடி இருந்தால் அவன் நிம்மதியாக தூங்க முடியும், நிம்மதியாக இருக்க முடியும். அதிக பணம் இருந்தாலும் நமக்கு தூக்கம் வராது. அதே நேரம் பணம் இல்லாவிட்டாலும் நமக்கு என்ன வராது? தூக்கம் வராது. நாளைக்கு என்ன செய்வோம், நாளைக்கு என்ன செய்வோம் சொல்லு. அதிக பணம் இருந்தால் நாளைக்கு என்ன செலவு பண்ணுவோம் அப்படிங்கிற நோக்கம் வரும். ஆமாவே இல்லையா? ஆகவே இன்றைக்கு இந்த பணம் தான் இன்னைக்கு உலகத்தில் இருக்க எல்லாரையும் ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது. குடும்பத்தை ஆட்டி படைக்கிறதுக்கு இப்படி பல காரியங்களில் இந்த பணம் உண்டு. இந்த ஒரு பேப்பர் 4 பக்கம் அச்சிட்டு அதில் உள்ள அந்த விலை கிரயம் தான் இன்னைக்கு மனுஷனை மேன்மைப்படுத்துகிறது. அதை வைத்துதான் ஒரு மனுஷனை இன்னைக்கு உலகம் நிதானிக்கிறது. இவர்கள் பணக்காரர்கள். ஆனால் பணம் அப்படி இல்லை. இன்றைக்கு உங்ககிட்ட இருக்கும், நாளைக்கு இன்னொருத்தர் இருக்கும், அப்புறம் அது இல்லாமல் மறைந்து போயிடும். இந்த காலம் அப்படிதான் இருக்கு. பணமே இல்லாம தான் எல்லாரும் தெரியுறாங்க. எல்லாம் பணத்தெல்லாம் என்ன எதுல வச்சிருக்கிறாங்க? பேங்க்ல இருக்கு, போன்ல இருக்கு. ஆமா இல்லையா? ஆமா, பேங்க் நம்மளே அறியாம பேங்க்ல திருடுறோம். நம்ம பணத்தை நம்மளே என்ன செய்யறோம்? நம்ம திருடுறோம். இன்னும் கொஞ்ச நாளில நம்ம பணத்தை மற்றவர்கள் திருடுவார்கள். அந்த காலத்துக்குள்ளாக இது ஒரு போலியான உலகத்தில் இருக்கிறோம். போலியான எல்லாமே இன்றைக்கு பாருங்க, நம்ம கையில் இருக்கிற அந்த போனானது நம்மளை இவ்வளவு பயமுறுத்தி கொண்டிருக்கிறது. நம்மவே இல்லையா? நம்மளை